Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். இந்த வீடியோ முக்கியமா டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் ஜனவரி 3 எழுத போற ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். கடைசி ஒரு வாரமா என் வாட்ஸ்அப், டெலகிராம், யூடியூப் கமெண்ட்ல பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் சின்னதாக ரிவிஷன் ஐடியா, கொஞ்சம் அட்வைஸ், ஒரு கொஞ்சம் மோட்டிவேஷன், அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. கடைசி ஒரு வாரமாக பசங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. எல்லாரும் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நிறைய படித்தா மாறி இருக்கு, படிக்காத மாறியா இருக்கு, ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக வந்துருக்கு, எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி பார்க்கும்போது டென்ஷன் அதிகமாக இருக்குது, எந்த ரிவிஷன் பண்ணால் ஒன்றும் புரிய மாட்டுது, ஏன்னா சொல்லுங்கள், இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன ஐடியா நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இந்த கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப கேளுங்க. ஒரு ராஜா வந்து இருக்காரு. ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு அரசவைக்கு நல்ல அறிவாளியான ஒரு மந்திரி வேணும், அந்த மாதிரி ஆசைப்படுறாரு. அங்கே ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரில் யாரோ ஒருத்தர் மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். சரி, என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த 5 பேருக்கும் ஒரு போட்டி ஒன்று வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு பெட்டி வந்து வச்சுருக்கேன், அந்த பெட்டி நான் வந்து லாக் பண்ணி வச்சுருப்பேன். அந்த லாக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் சம்லாம் வந்து யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் திறக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்து போடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெட்டியை வந்து கொண்டு வராங்க. அந்த பெட்டியை வந்து பூட்டு வந்து போட்டிருக்கு. 4 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பெட்டியை திறக்கிறதுக்கு இந்த பல ஓலைச்சுவடிகள்லாம் புரட்டி பார்க்குறாங்க. ஏன்னா வந்து ஃபார்முலா இருக்குமா, நம்ம எப்படி திறக்கலாம், ஃபுல்லாக திருப்பி பார்க்குறாங்க. யாருக்குமே எதுவுமே கிடைக்கவே இல்லை, எந்த ஃபார்முலாவும் இல்லை. எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தோல்வியை ஒத்துக்கிறாங்க. லாஸ்ட்டாக ஒருத்தன் மட்டும் வரான். அவங்ககிட்டயும் பார்த்தீங்கன்னாக்கா ஓலைச்சுவடியை கொடுக்குறாங்க. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ஓலைச்சுவடியை பார்க்காம நேராக அந்த பூட்டுக்கிட்ட வந்து போகிறான். அங்கே போய் பார்த்தா அந்த பூட்டு வந்து பூட்டவே இல்லை. ஸோ ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிட்டான். அவனை வந்து மினிஸ்டர் வந்து ஆக்கிட்டாங்க. இது என்ன சொல்ல வரான் அப்படின்னா, அந்த 4 பேர் எப்படி தான் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு டென்ஷனில் ரொம்ப படப்படத்தை போயிட்டாங்க. அந்த படப்படப்பில் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம எப்படின்னா திறந்தே ஆகணும், அந்த மைண்ட் செட் மட்டும் தான் அவங்க மைண்டில் இருந்துச்சு. ஆனால் அங்கே என்ன இருக்குது ஏது இருக்குது அவங்களுக்கு புரியவே இல்லை. நம்ம பசங்களும் இப்போ அதே மாதிரி தான் இருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிடணும், நான் ஃப்ரெஷர், ஃபர்ஸ்ட் அட்டன் பாஸ் பண்ணிடணும், நான் 4 வருஷம் படிக்கிறேன், எக்ஸாம் பாஸ் பண்ணிடணும், இதை மட்டும் தான் யோசிக்கலாம் தவிர்த்து எக்ஸாமில் என்ன இருக்குது, நம்ம என்ன பண்ணணும்னு யாரும் யோசிக்க மாட்டுறாங்க. எல்லாருமே செம டென்ஷனாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ரிவிஷன். இந்த ரிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் யோசிக்கோங்க, யாருமே 100% படிக்க முடியாது. யாராலுமே 100% சிலபஸை முடிக்க முடியாது. நம்ம எல்லா சமைச்சர் புக்கும் படித்து முடித்தாலும், எல்லா புக்கையும் படித்து முடித்தா கூட அவங்க கேட்குற கொஸ்டினில் ஒரு 20 கொஸ்டின் யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? அதனால் 100% படிக்கணும்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது 100 கொஸ்டினில் 80 கொஸ்டின் கரெக்டாக போடுறாங்க. அதுக்கு சந்தோஷப்பட மாட்டாங்க. 20 கொஸ்டின் தெரியலையே, அதுக்கு போய் ஃபீல் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து யோசிக்காதீங்க. எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்லையும் யாருக்குமே எல்லா கொஸ்டினுமே தெரியாது. இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன், குரூப் 1க்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன், எல்லா சிலபஸ் நான் முடிச்சு கொடுக்குறேன். ஆனால் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாது. நானும் ரிவிஷன் பண்ணணும், நானும் படித்தா மட்டும் தான் இப்போ எழுத முடியும். சரிங்களா? அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரிவிஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பயப்படக்கூடாது. இது வருமா, அது வராதா, எதை பார்த்தாலுமே இம்பார்ட்டன்ட் மார்க் தான் தெரியும். யூடியூப்ல யார் மெட்டீரியல் போட்டாலுமே அது வந்து இம்பார்ட்டன்ட் மார்க் தான் தெரியும் உங்களுக்கு. சரியா? ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டை அலைய விடாதீங்க. எது முக்கியமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். சரியா? இப்போ நம்ம சேனலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட மாதிரி எல்லாத்தையும் போட்டு இருக்க மாட்டேன். 2 PDF போடு, ஒரு 3 PDF போடும், அவ்வளோதான். அந்த 3 PDF பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கவராக இருக்கும், அதில் வரும். அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். எப்பவுமே அந்த மாதிரி நான் வந்து போடுவேன். ஸோ கண்டதையும் நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க. யூடியூப்ல நிறைய பேர் வந்து போடுவாங்க, நிறைய PDF போடுவாங்க, டெலகிராமில் எக்கச்சக்கமாக ஷேர் ஆகிட்டே இருக்கும். எல்லா அகாடமியும் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா மைண்டில் எதுவுமே ஸ்டோர் ஆகாது, சும்மா நீங்கள் பார்த்துட்டு போவீங்க. ஸோ லாஸ்ட் ஒரு மாதம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க. சரியா? கடைசி ஒரு 6 மாதம் 7 மாதமா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, யூனிட் நம்பர் 8, 9ல் என்னெல்லாம் நீங்கள் படிச்சிங்களோ அதை முதல்ல எடுங்க, அதை முதல்ல ரிவைஸ் பண்ணுங்க. அதுதான் முக்கியமான விஷயங்கள். நம்ம பசங்க என்ன யோசிங்க அப்படின்னா, நம்ம அதை படித்து முடிச்சிட்டோம், படிக்காத ஒரு புக்கு வந்திருக்கு, அதை கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம மனசு வந்து போயினாக்கா மாறிட்டே இருக்கவங்க. எக்ஸாம்ல இது வந்துருமா, அது வந்துருமா அப்படி போயிட்டே தான் இருக்கும். அதை பற்றி யோசிக்காதீங்க. என்ன நீ முடிச்சிருக்க, 10% முடிச்சிருக்கியா, 10 கொஸ்டின் முடிச்சிருக்கியா, அந்த 10 கொஸ்டின் இன்னைக்கு உனக்கு கேட்டா ஆன்சர் தெரியுமா தெரியாது, அதை முதல்ல நீ யோசி, அவ்வளவுதான். பாதி பேருக்கு தெரியவே தெரியாது, நம்ம அதை பண்ணவே மாட்டோம். அதனால உங்க கையில நீங்க நோட்ஸ் எடுத்திருப்பீங்கல்ல, அது எல்லாமே எடுத்துட்டு அதை முதல்ல முடிங்க. அதை முடிச்சிட்டீங்களா, அதுக்கப்புறமா ட்ரஸ்டட் யூடியூப், உங்களுக்கு யார் ரொம்ப ட்ரஸ்டடோ, இப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ண கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் நம்பி 4 பேரை ஃபாலோ பண்ணுவீங்க. அவங்கள வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, எக்ஸாம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ப்ராப்பராக வந்து போட்டிருப்பாங்க. அப்போது எக்ஸாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், முக்கியமான PDF இருக்கட்டும், நோட்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக அவங்க போடுவாங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க. சும்மா வந்து எல்லாரும் போடுவாங்க, யூடியூபில் 1 மாதம், யூடியூபில்
ஃப்ரீயா வந்து வருது, அதெல்லாம் நீங்க வந்து பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களுக்கு யார் ட்ரஸ்டட் அதை மட்டும் பாருங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுங்க, அவங்க பேசும்போது தெரியும், பச்சையா தெரியும், வந்து புழுகுறாங்களா உண்மையை பேசலாம் தெளிவா தெரியும். நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், நீங்க குழந்தை கிடையாது. ஸோ அந்த மாதிரி பார்த்து மட்டும் பண்ணுங்க. கடைசி ஒரு மாசம் மட்டுமே எக்கச்சக்கமான பிளான்ஸ் வந்து வரும், எக்கச்சக்கமான பிடிஎஃப் வந்து போயினாக்கா ரொட்டேட் ஐடியா இருக்கும். அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சமைச்ச புக் பேஸ் பண்ணி யாரா பிடிஎஃப் கொடுத்தாங்கன்னா டவுன்லோட் பண்ணி படிங்க. மற்றபடி அவுட் சைட் சோர்ஸ் இப்போதைக்கு நீங்க போக வேண்டாம். நான் கொடுத்த பிடிஎஃப்லாம் பாத்தீங்க அப்படின்னா சமைச்ச புக் மட்டும் தான் இருக்கும், வெளியே எடுத்துருக்க மாட்டேன். அதை நம்பி நான் கொடுத்துருப்பேன், நீங்க படிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். சரியா? நான் திரும்ப சொல்றேன், ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து போயினாக்கா ரிவிஷன் பண்ணும்போது பயப்படாம என்ன படிச்சோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம், உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியா இருக்குதோ அதை எடுங்க, கஷ்டமான சப்ஜெக்ட்டுக்கு போகாதீங்க. நான் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது கஷ்டமா இருக்கு, நான் படிக்கவே இல்லை, நான் இதை படிக்க போறேன் அப்படின்னு போறாங்க. கடைசி நேரத்துல அதுக்கு போனீங்க அப்படின்னா அந்த பூட்டை திறக்கவே முடியாது உங்களால. சரியா? உங்க டார்கெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணணும். அதை மூலம் நினைங்க. எக்ஸாம் அட்டன் பண்ணாதான் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி ஐயோ எக்ஸாம் போனீங்க அப்படின்னா வெளியே வரும்போது ஐயோ போச்சு அப்படிதான் வருவீங்க. நான்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பட்டிருக்கேன். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ஜஸ்ட் எக்ஸாம் ஜனவரி 3 ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க, 3 hours ஜஸ்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. 3 வேளை கரெக்டா சாப்பிடுங்க. 6 மணி நேரம் 7 மணி நேரம் ப்ராப்பரா தூங்குங்க. சரியா? அதே மாதிரி லவ் ஃபெயிலியர்ஸ், ஃப்ரெண்டுக்குள்ள சண்டை, அவுட்டிங் போல பிரச்சனை, வீட்டில் சண்டை, யார் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாலும், யார் உங்களை கடுப்பேத்தினாலும், யார் உசுப்பேத்தினாலும் சைலண்டா ஒரு மாசம் உங்களுக்கு காதும் கேட்காது, வாயும் பேசாது. நீங்க வந்து பின்னாக்க பிறவி ஊமையா இருந்துருங்க, இல்ல பிறவி செவடனா இருந்துருங்க. அவ்வளவுதான். எதுவுமே காதுல வாங்கிக்காதீங்க. நீங்க காதுல உள் வாங்கினீங்க அப்படின்னா என்ன தெரியுமா, நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம், நம்மளுடைய கஷ்டப்படுறாங்களே, நம்ம வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம், நம்மள வந்து ஹேட் பண்றாங்களே, இந்த மாதிரி நம்ம தோண்டியே இருக்கும். அதெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த ஒரு மாசம் என்னதான் காரி துப்புனா கூட அட போடான்னு தொடச்சு விட்டு போய்கிட்டே இருங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க பாஸ் ஆனீங்க அப்படின்னா வந்து தூக்கி விட்டுட்டு பாத்தியா நான் படிச்சிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு தைரியமா நீங்க சொல்லலாம். அதனால ஒரு மாசம் வரைக்கும் சூடு சொரணை வெக்க மானம் எதையும் யோசிக்க கூடாது. என்ன திட்டினாலும், காசு இல்லைன்னு திட்டினாலும் சரி, தூங்கன்னு திட்டினாலும் சரி, வெட்டியா இருக்குன்னு திட்டினாலும் சரி, தண்டமாக திட்டினாலும் சரி, எதாவது திட்டினாலும் காதுல வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. நீங்க இதை பண்ணாதான் மைண்டு ஃப்ரீ ஆகும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் மைண்ட்ல ஏத்திக்கிட்டு நான் வந்து ஒரு மோட்டிவேஷன் பார்க்க போறேன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வீடியோ நான் வந்து பார்க்க போற போனீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது. அப்போ மட்டும் ஃப்ரீயா இருப்பீங்க, அவ்வளவுதான். சரியா? இப்போ நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னா காதல் எதுவுமே நீங்க வாங்க கூடாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரியா? முக்கியமா லவ் பிரச்சனை. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 700 பேர் இருக்கிறாங்க. 700 பேர் ஸ்டேட்டஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் லவ் ஃபெயிலியரா தான் போட்டு இருப்பாங்க. அது ஏன் போறேன்னு அவங்களுக்கும் தெரியாது, எதுக்கு போறேன்னு தெரியாது. அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டுட்டு வெளியாட்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபீலிங்கா நீங்களே எழுதிக்கோங்க. சந்தோஷமா நீயே அனுபவி, யாரையும் நம்பிட்டு இருக்காது. ஓகேவா? உனக்குள்ள வாழ்க்கை உனக்கு மட்டும் தான் இருக்கு. நீ தான் வாழ போற, நீ தான் எக்ஸாம் எழுதியிருக்க. ஸோ பயப்படாம படிங்க. எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்க. படிச்சதை நினைச்சு பயப்படாதீங்க. அதை ரிவைஸ் பண்ணுங்க, திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. லாஸ்ட் 1 month ரொம்ப 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 குரூஷியலான டைம், அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போடுற பிடிஎஃப்ஸ் எல்லாமே சமைச்சர் புக்கை பேஸ் பண்ணியா இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. யாரு சமைச்சர் புக்கை பேஸ் பண்ணி போடும் அதை எடுத்துக்கோங்க. இன்னும் போயிட்டு வந்து போயினாக்க ஒரு மாசம் பிளான் எங்க இருக்கு அதான் தேடாதீங்க. ரிவிஷன் பண்ணுங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, போதும். வேற எதுவும் நீங்க பண்ண வேண்டாம். மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. திரும்ப சொல்லியிருக்கேன், ரொம்ப மொக்க போட்டிருக்கேன். இருந்தாலும் இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாராலும் எல்லாமே முடியும். வெற்றி உங்களுக்கே நண்பா. சரியா? யாரும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. நன்றி.